அபிஷேக நாதரே என்னை ஆட்கொள்ள வாருமே. சிலுவை நாதனே என் சிந்தை நிரப்புமே. சீரழிந்த எங்களை நீர் சீர்படுத்துமே. எரிகோவை தகர்த்திட துதித்தாரும், யோர்தானை கடந்திட சால்வை தாரும். எரிகோவை தகர்த்திட துதித்தாரும், யோர்தானை கடந்திட சால்வை தாரும். உலகத்தை ஜெயித்திட தாரும், ஊழியம் செய்திட அருள் தாரும். உலகத்தை ஜெயித்திட பலன் தாரும், ஊழியம் செய்திட அருள் தாரும். அபிஷேக நாதரே என்னை ஆட்கொண்ட வாருமே. சிலுவை நாதனே என் சிந்தை நிரப்புமே. சீரழிந்த எங்களை நீர் சீர்படுத்துமே. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமான சபையின் பக்தி விருத்திக்காகத்தான் தேவன் நம்மை சபைக்குள்ளே வைத்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு நான் என்ன பதில் செய்வேன்? நீங்கள் என்ன பதில் செய்வீங்க? எப்போதும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றியோடு நாம் நம் இருதயத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து, வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனாய் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் இவ்விதமாக நாம் கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா, ஆராதனையை அங்கீகரிக்கிறாரா என்பது மிக முக்கியம். புத்தியுள்ள ஆராதனையா என்பதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் வாசித்து தொடர்ந்து அதன் பகுதியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். எபிரேய நிருபக்காரனுடைய அந்த விசுவாச அட்டவணையில், எபிரேய நிருபக்காரனுடைய விசுவாச அட்டவணையில் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த எரிகோவை தகர்த்திட என்ன ஆயுதம்? துதியின் ஆயுதம். பாடினோம், துதியின் ஆயுதம். ஆர்ப்பரியங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு கூட அந்த மதில்கள் முழுவதும் இடிந்து விழுந்து தரைமட்டமானதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த விசுவாச அட்டவணையில் பல காரியங்களை நாம் படிக்க முடியும். அதில் ஒன்று எரிகோ என்ற அந்த பட்டணத்துடைய வீழுகை. எரிகோ பட்டணத்தின் வீழுகை 7 நாள் தேவ ஜனங்கள் சுற்றி வந்து அந்த பட்டணத்தை இடித்தாங்க. ஆண்டவர் அந்த துதியின் ஆர்ப்பரிப்பை கேட்டுடனே அந்த பட்டணம் இடிந்து விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எரிகோவை போல் இருக்கிற மதில்கள், தடைகள் இவளெல்லாம் நீக்கப்பட வேண்டும், ஜெயிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் வழி பிரயாணத்தில் வரும்போது அவங்க எரிகோவை சந்திக்கிறார்கள், யோர்தானை சந்திக்கிறார்கள், செங்கடலை சந்திக்கிறார்கள். அங்கெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட்டது போலவே இந்த எரிகோவுக்கு முன்றாக அங்கே வந்த போதும் யோசுவா கர்த்தர் சொன்னார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் யோசுவாவும் ஜனங்களும் அந்த எரிகோவை
சுற்றி வருகிறதை நாம் யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் முதல் வார்த்தையானது என்ன சொல்கிறது என்றால் விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசம். எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் ஆண்டவரை 100% அப்படியே விசுவாசிப்போம் என்றால் மட்டும்தான் விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில் என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் ஆண்டவருக்காக செயல்பட்டாலும் அவிசுவாசத்தோடு இருப்போம் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவும் முடியாது, ஆண்டவரிடத்தில் எதை எதிர்பார்க்கவும் முடியாது. அது எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் வேதம் சொல்கிறது, தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால், பிரியமானதை செய்ய வேண்டுமென்றால், நம்மை பார்த்தவர் பிரியமே என்று அழைக்க வேண்டுமென்றால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று விசுவாசம். இந்த விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவேதான் இந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம், ஆரம்பத்திலே கொண்ட இந்த அன்பு, எல்லாவற்றையும் நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எபிரேயர் நிருபக்காரன் 3வது அதிகாரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. பாருங்கள், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்கு இருக்கும் என்றால் ஜீவனுள்ள தேவனை விட்டே அவன் பிரிந்து போவான், ஓடி போவான், பின்வாங்கி போவான். அந்த அனுபவம் நமக்கு வேண்டுமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் சுவாசம் எப்படி இருக்கிறதோ, நாம் ஜீவனோடு இருப்பதற்கு சுவாசம் எவ்வளவு அவசியமோ, அதே போல் உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ஜீவனோடு இருப்பதற்கு நமக்கு விசுவாசம் அவசியம். அவரை முழுவதுமாக விசுவாசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இயேசுவே சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்க என்று சொல்லி. அப்படி என்றால் அவரை முழுமையாக 100% நாம் அப்படியே விசுவாசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கி இப்போ வாசித்த இந்த வசனம்தான், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் உண்டாகாதபடிக்கு என்ன செய்யணுமா? ஒருவனாயிலும் அந்த விசுவாசத்துக்கு வெளியே போகக்கூடாது என்பது தானே தேவ நோக்கம். அதுக்காகத்தானே நம்ம ரட்சித்து தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு நம்ம பார்த்து விசுவாசிகள் என்று அழைக்கிறாங்க. விசுவாசமுள்ள ஒரு அனுபவம், இதை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படி விசுவாசம் இல்லாவிட்டால் சாவான், ஆவிக்குரிய ஜீவியம் மரணமடைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யாருக்குள்ளும் வராதபடிக்கு, அவிசுவாசமில்லை பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் வராதபடிக்கு நாம் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுற யாக்கோப்பு நிருபக்காரன் சொல்லும்போது இந்த விசுவாசம் கிரியையோடு கூட வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்தே நாம் படிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போ கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது மட்டுமல்ல, அவன் செய்த நீதியின் கிரியை நிமித்தமாக அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டது மட்டுமல்ல,
ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறான். இன்னொரு இடத்துல ஆபிரகாம் தேவனுக்கு ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படியெல்லாம் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோமே. ஆகவே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கீழே படிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். கிரியினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட இன்னொரு சகோதரி குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ராகாப் என்ற அந்த சகோதரி கிரியினாலே நீதிமான்களாக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மட்டும் போதாது, அந்த விசுவாச ஜீவியம், விசுவாசத்தினுடைய கிரியை வெளிப்படணும். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், இப்படி நடத்தினார் என்று சொல்லி சாட்சி உள்ள ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்படி இருக்கணுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய கிரியைகள் விசுவாசத்திற்கு ஏற்றபடி, விசுவாச ஜீவியத்திற்கு ஏற்றபடி காணப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறதோ அதுபோல் விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்று எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பு என்று பேதுருவில் வாசிக்கிறோம். பேதுரு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த தரிசனத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் விசுவாசத்தின் கிரியைகளோடும் தொடர்ந்து நாம் செல்லணும். இந்த விசுவாசம் என்று சொல்லி இன்னொரு காரியத்தில் அது உபதேச சம்பந்தமான காரியமாக இருக்கிறது. ஆமேன். தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் எபேசியர் 4:11 அப்படி தான் படிக்கிறோம். தேவகுமாரனை பற்றும், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும், பற்றும் என்பது தேவகுமாரனுடைய உபதேச சட்டத்திட்டங்களை பற்றும், தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தேவ நோக்கம். அதுக்காகவே தேவன் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. பவுல் சொல்லும்போது யூதா நிருபத்தில் இதுக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டுமா? யூதா நிருபத்தில் பாருங்கள், பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு கருத்துள்ளவனாக இருக்கையில், மாணவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, பாருங்க, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துகிறது எனக்கு அவசியம். அதனால தானே திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் உபதேச சட்டத்திட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் என்றைக்கோ கேட்டதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்படியாயிலும் அந்த விசுவாசத்தில், விசுவாசத்தின் கிரியில், பரிசுத்தமாகுதின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்லணும். அதற்காக பவுல் சொல்றது போல, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை அல்லையே சொல்லுங்களேன். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் நித்திரை அடையும் போது, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த பெட்டியில் என்ன எழுதணும்? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த சாட்சி நமக்கு பூமியிலேயே உண்டாகணும். பவுல் அப்படி தான் சொல்கிறார். அது மட்டுமில்லை, எனக்கு மட்டுமில்லை, அவருடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் இதை தருவார் என்று அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோமே. அப்படி என்றால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அது நித்திய கடைசி கால ரட்சிப்பு. அதைத்தான் பேதுருவிலே வாசித்தோம்.
கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவபலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் முன் வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். விசுவாசத்தினாலே, முதலாவது என்ன? விசுவாசத்தினாலே. எரிகோவின் பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இன்றைக்கி நாம் இந்த எரிகோவின் காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்று நாம் பார்க்க போகிறோம். எவ்வளோ நாட்கள், எவ்வளோ காலங்களாக இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தானே என்று நீ யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரும் உள்ளே போகவும் முடியலை, ஒருவரும் வெளியே வரவும் முடியலை. இது கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. அந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அடைக்கப்பட்ட பட்டணமாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட, தடை பண்ணப்பட்ட பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் காணப்படக்கூடும். நம்முடைய ஊழியமானாலும், ஜீவியமானாலும், நம்முடைய தொழிலானாலும், வேலையானாலும், குடும்பங்களுடைய பல சூழ்நிலை என்றாலும் சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படக்கூடும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எரிகோவானது தேவ ஜனத்துக்கு முன்பாக அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம்தான் நமக்கு அவசியம். எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும், ஊழியங்களில் ஏற்படுகிற சில பாடுகள், கஷ்டங்கள், தடைகள், அடைக்கப்பட்ட நிலவரம் வரும் என்றால் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விசுவாசமுள்ள ஜெபம் வழியை ஆயத்தப்படுத்தும், தடையெல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தராக இருக்கிறார். உங்கள் கிரியைகள், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்படுவோம் என்றால் எல்லா தடைகளும் நீக்கப்படும். வேதம் சொல்கிறது, அந்த பட்டணம் விழுந்தது, மதில்கள் விழுந்தது. அது மட்டுமல்ல, அந்த முழு ஜனங்களையும் அக்கினினாலே சுட்டரித்து போட்டாங்க. எல்லாவற்றையும் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு போனதாக பார்க்கிறோம். அப்படி என்றால் எல்லா தடைகளும் நீங்கும். இனிமேல் எந்த தடையும் வராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமேன். ஆமாம், எந்த ஒரு தடைப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அந்த தடை முற்றிலுமாக நீங்கி போகும். மீகா என்ற புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், தடைகளை நீக்குகிறவர் நம்ம முன்னே போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அதனால்தான் கீழே நாம் பார்த்தோன்னா யோசுவா 6:2 வசனத்தில் எரிகோவையும் அதன் ராஜாக்களையும் ஜனங்களையும் யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். தடைகளை நீக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ராஜா முன்னாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவருடைய முன்னணியிலே நடந்து போவார். தடைகளை நீக்கிற நம்முடைய ஆண்டவர், தடைகளை உடைத்து முற்றிலும் வழி திறக்கக்கூடிய ஒரே ஒருவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தாவீதினுடைய பேருமானவர். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு முன்னே சென்று தடைகளை நீக்குவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இந்த தடைகள் நீங்க வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் என்ன செய்தாங்க? துதித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. விசுவாசத்தோடு மட்டுமல்ல, அவங்க ஆர்ப்பரித்த போது அலங்கம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. இதெல்லாம் நம்ம இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக சில வசனத்தை நம்ம அறிகிறதுக்காகத்தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த பட்டணத்தின் மதில்களுடைய நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்சைக்ளோபீடியா என்ற புத்தகத்தில் அந்த வால், அந்த சுவர்
டபுள் வால் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இரட்டிப்பான ஒரு வால், ஒரு சுவர். 27 அடி 18 முழம் அகலமுள்ள 27 அடி உள்ள அந்த சுவர் அவ்வளவு அகலமாக இருந்ததுனால தான் ராகாப் அம்மையார் அங்கே குடியிருந்தாங்க. இன்னும் யாரெல்லாம் குடியிருந்தாங்களோ தெரியாது. குறிப்பாக நம்ம ராகாப் பற்றி தான் நான் பார்க்குறோம். ராகாப் அங்கே குடியிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய மதில் முற்றிலுமாக இடிக்கப்பட இவங்க செய்த காரியம் என்னவென்றால், நான் வேதவசனத்தில் பார்க்குறோம். அதில் பிறகு கொஞ்சம் அதிகமாக நாம் படிக்க போகிறோம். இப்படி அவங்க அந்த 7 நாள் சுற்றி வந்து 7வது நாள் 7வது முறை ஆர்ப்பரித்த போது இந்த பட்டணம் அலங்கு முழுவதும் இடிந்து விழுந்தது. ஒரு நாள் சுற்றி வர்றாங்க. எரிகோ ஜனங்கள் பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? மதில் மேலே அவங்க பலர்கள்லாம் இருந்து காவலாளியெல்லாம் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களை சுற்றி வந்திருக்கிறாங்க, என்ன நடக்குமோ தெரியாது என்று அவங்களுக்கு குறித்து பயம் இருந்ததா இல்லையா? ராகாப் அந்த அம்மாவை சொல்கிறாங்க, உங்களை குறித்த பயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவங்க எட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்திருப்பாங்க? என்ன இந்த ஜனம் இப்படி சுற்றி வர்றாங்களே, இவங்களுக்கு என்ன பைத்தியமா, கேலி கிண்டலா, பரியாசமா, நிந்தையா பல காரியத்தை பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? என்ன இந்த ஜனம் எப்போது தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்ட்டு இருக்காங்க, நம்ம பற்றி சொல்கிறாங்க இல்லையா? என்ன தோத்திரம் தோத்திரம்? சாதாரணமான வார்த்தையில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி இருக்கிற என்னை மகிமைப்படுத்துகிறான், ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் வாயில் எப்போதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பண்ணுறோமா? ஜான் பால சொல்லப்பட அப்படின்னு சொல்லக்கூடாதான், அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, தோத்திரம் 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 தோத்திரம். அதாவது ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது உதடுகளின் கனியாகிய, ஆமாம், இந்த உதடுகளின் கனி என்று சொல்வது ஸ்தோத்திர பலி. அப்படிப்பட்ட அந்த உதடுகளின் காளை என்றும் ஒரு இடத்துல வாசிக்கிறோமே. ஆகவே தேவ ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? சுற்றிலும் அமைதியாக போய் கொண்டு இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்து கேலி கிண்டல் பரியாசம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லை. இன்றைக்கு விசுவாசிகளான நாம் மற்ற ஜனங்கள் நம்மை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்த விற்பாடு நாமும் பழைய சுபாவத்தை காட்டி விடுகிறோம், வெளிப்படுத்தி விடுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் தீமையைத்தான் கொண்டு வரும். ஆகவே பிரியமானவர்களே, அவங்க அந்த பட்டணத்தை யோசுவாவின் தலைமையில் யோசுவா சொன்னபடி அவங்க பட்டணத்தை முதல் நாள் சுற்றி வந்து பாளையத்துக்கு வந்துட்டாங்க. 2வது நாள் சுற்றி வந்து பாளையத்தில் வந்துட்டாங்க. இவ்விதமாக 6 நாள் அவங்க சுற்றி வந்து பாளையத்துக்கு வந்து பிற்பாடு 7வது நாள் சுற்றி வருகிறாங்க. 6 முறை சுற்றி வந்த பிற்பாடு 7வது முறை யோசுவா சொன்னார், ஆர்ப்பரியுங்கள். அந்த நடத்திப்பின் கீழே, உபதேச அடிப்படையின் கீழே, ஊழியருடைய வார்த்தைக்கு கீழே அந்த ஒரு கீழ்ப்பிடிதல் அவங்களுக்குள்ளே ஒருமன ஒற்றுமை இருந்தது நிமித்தமாக அவ்வளோ பெரிய அந்த எரிகோவின் பட்டணத்தின் மதில்கள் என்ன செய்தது? இடிந்து விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாம் எப்போதும் காத்துக்கொள்ளணும். இந்த நான் சொன்ன காரியத்தை யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் பார்த்து அதை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். இந்த விவரங்களை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். தேவ ஜனங்கள் ஒரு நடத்திப்பின் கீழே எப்போதுமே சேனையின் கர்த்தர் அவங்களுக்கு முன்னே செல்கிறார். அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போகிறாங்க. பின் தண்டு என்று சொல்லக்கூடிய வீரர்கள் போகிறாங்க. 7 எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள் போகிறார்கள். அதுக்கப்புறம் முன்னமே யோசுவாவும் போகிறார். தொடர்ந்து இந்த ப்ரொசஷன், இந்த பவனி ஒழுங்கும் கிரவமாக சென்றது நிமித்தமாக அந்த உபதேச அடிப்படையில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க நடந்தது நிமித்தமாகத்தான் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. நம்ம வாசிக்கலாமே, எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாம் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடு கூட அவள் சேதமாகவில்லை என்பது தேவ ஜனங்கள் யோசுவாவின் வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் நடத்திப்புக்கும் உபதேசத்துக்கும் கீழ்ப்படிந்து ஒழுங்கும் கிரவமாக, நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரவமாயும் செய்யப்பட கடவது என்ற வார்த்தையின்படி அந்த பவனியில் இவ்விதமாக சென்று அந்த பட்டணத்தின் மதில்கள் இடிக்கப்பட்டது, எல்லா பொருட்களும் சுட்டெரிக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தான் நம்ம சப்ஜெக்டுக்கு வருகிறோம். இது பொதுவான ஒரு காரியம். அதாவது எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விசுவாசத்தினாலே 7 தரம் சுற்றி வரப்பட்டு இடிந்து விழுந்தது என்று நாம் படித்தோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பை இந்த பகுதியில் 4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1, எரிகோவை திரும்ப கட்டக்கூடாது. எரிகோவை கட்டக்கூடாது. 2வது, எரிகோவுக்கு போகக்கூடாது. எரிகோவுக்கு போகக்கூடாது. 3வது, எரிகோவில் தங்கக்கூடாது. 4வது, எரிகோவின் பொருட்கள் வேண்டாம். இந்த 4ம் நம்முடைய சுத்திகரிப்புக்கு ஏற்றபடி நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஏன் எரிகோ திரும்ப கட்டக்கூடாது என்பதற்கு யோசுவாவே பதில் சொல்லிட்டார். யோசுவா அந்த பட்டணத்தை இடித்து சுட்டெரித்த பிற்பாடு அந்த பட்டணத்தின் மேல், எரிகோவின் மேல் சாபத்தை கூறினான். எரிகோவின் மேல் சாபத்தை கூறினான். இந்த எரிகோவை திரும்ப யார் கட்டுகிறார்களோ, அது கட்டப்படும் போது அஸ்திபாரம் போட்டால் மூத்த மகனும், வாசல்களை வைக்கும்போது இளைய குமாரனும் சாக கடவுள் என்று சொல்லி யோசுவா சாபத்தை போட்டான். எரிகோ உலகம், எரிகோ உலகம், உலகம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கன்கள் கெடுக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல. இயேசுவை சொன்ன, நான் உலகத்தார் அல்லாது போல நீங்களும் உலகத்தாராக இருக்கக்கூடாது. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுன்னு சொன்னாரே. இன்றைக்கி நாம் உலகத்தின் வேஷத்துக்கு, உலக வேஷங்களுக்கு ஒத்து போய் கொண்டு இன்னும் அதுக்கென்று சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? யோசுவா சொல்கிறார், இந்த எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு உலகமாக, ஊராக, பட்டணமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் சபிக்கப்பட்டவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் மரித்து தூரமானவர்களாக, அந்நியராக, பரதேசிகளாக, தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவியம் கட்டப்படணும். விசுவாசத்தின் கிரியைகள் நம்மிடமாக வெளிப்பட்டு இன்னும் அந்த விசுவாசத்தில் நாம் முன்னேறி செல்லணும். அற்ப விசுவாசம், கடுகுவதில் உள்ள விசுவாசம், பெரிய விசுவாசம், இப்படி படிப்படியாக கடந்து சென்று மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பில்டிங் அப் யுவர் செல்ஃப், கட்டி எழுப்பி கொண்டு என்று தான் ஒரிஜினல் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை கட்டி எழுப்பி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் நாம் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், விருப்பம். திரும்பவும் இந்த எரிகோவை கட்ட கூடாது. ஏனென்றால் அந்த தேசம், அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணம். ஒரு மனுஷன் அது கட்ட ஆரம்பிச்சிட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனம். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். எந்த ஊர்? பெத்தேல். ஊரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. இங்கே பாருங்கள், பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்களேன், எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதாக, யாரும் உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாதபடி பயங்கரமான மதில்கள் சூழ்ந்த ஒரு பெரிய பட்டணமாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் நடத்திப்புக்கும் தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் மாற்றப்படணும். மனப்பூர்வமாக நம்ம கீழ்ப்படியணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எரிகோ பட்டணம் அதான் அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனத்துக்கு எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தருக்கு அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவாவின் தலைமையில் வந்த தேவ ஜனத்துக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க. உள்ளே யாரும் போக முடியாது, வெளியே அவர் வரவும் முடியாதபடி தடைகள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறணும். குறிப்பாக திரும்பவும் அந்த எரிகோ என்ன செய்யப்படக்கூடாது? கட்டப்படக்கூடாது. கலாத்திய சபையை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணீங்க, இப்போ திரும்பவும் மாம்சத்தில் முடிவர போகிறீங்களா? 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது புத்தி இல்லாத கலாத்தியரே என்று தொடங்குகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், கவனிங்க, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்கள். மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? புத்தியினரா? புத்தி இல்லாத கலாத்தியரே. ஆவியில் ஆரம்பம். வேதம் சொல்கிறது, ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஆவியில் தான் ஆரம்பம் பண்ணினாங்க, ஆனால் முடிவு மாம்சத்தில். முடிவு ஆசீர்வாதமாக இல்லையே. கலாத்திய சபை குறித்து மட்டும் நாம் அல்ல, நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒவ்வொருவரும் இதை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமே. ஆரம்ப காலத்தில் இந்த விசுவாச நம்பிக்கை அன்பு எவ்விதமாக இருக்குது? ஆரம்பம் நல்லாக இருந்தது, ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? நம்ம கவனித்து பார்க்கணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருந்தபோதே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்காக அன்பு பாராட்டினீங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பாருங்க, தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். எவ்வளவு அருமையாக ஆரம்பம், அற்பமா, அதிசயமா
ஆவியிலே ஆரம்பம் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஊழியர்களுக்காக தன் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் அதையும் ஆமென். அப்படின்னா என்ன? பவுலுடைய வாழ்க்கையில் அவர் அகால பிறவி என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கண்ணிலே ஒரு பலவீனம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் கத்தரை போலும் தேவ தூதனை போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், எனக்காக கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ அன்பு! ஆனால் ஆவியிலே ஆரம்பம் பண்ண அவங்க மாம்சத்தில் முடிபட போய் புத்தி இல்லாத கலாத்தியராக மாறிவிட்டாரே. அதுபோல் நாம் ஒருவராயிலும் காணப்படக்கூடாது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜீவியம், பரிசுத்தம் எல்லாவற்றிலேயும் நாம் உண்மையும் உத்தமமாக காணப்பட வேண்டும். திரும்பவுமாக விட்டு வந்த அந்த எரிகோவை கட்டக்கூடாது. அழிக்கப்பட்ட அந்த மாற்றப்பட்ட எரிகோப்பட்ட திரும்பவும் கட்டக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, திரும்பவும் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படக்கூடாது என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் திரும்பவும் விட்டு பல காரியங்களில் அடிமையாக காணப்படும் என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் எப்போதும் காணப்படணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். எரிகோ பட்டணத்தை திரும்ப நிச்சயக்கூடாது, கட்டக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நான் திரும்ப போக கூடாது. அப்படி போனால் பன்றியை போல, நாயை போல என்று யார் சொல்கிறாரு? 2 பேதுரு 2 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பாருங்க. 2 பேதுரு 2:20 முதல். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அதில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்குமே. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்குமே. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியாய் மாறிவிடுவோமே. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலைக்கு நாம் ஒருவராயினும் போகக்கூடாது. எரிகோவை நாம் திரும்ப என்ன செய்யக்கூடாது? எரிகோவின் அனுபவத்தை திரும்பவும் கட்டக்கூடாது. அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், சாபம் நிறைந்த பட்டணம். யோசுவா அந்த பட்டணத்தின் மேல் சாபத்தை கூறிவிட்டான். ஆகவே இந்த சாபத்துக்கு உட்பட்ட இந்த காரியங்களுக்கு நாம் விலகி நம்மை கிறிஸ்துவின் மேல் கட்டிக்கொள்ளணும். அவர் மேல் நம்ம எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2வதாக அந்த எரிகோவுக்கு போகக்கூடாது. சிலர் எரிகோவுக்கு போகிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு பிரசங்கமே கேட்டோமே. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்த மனிதன் விதமாக பாடுபட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டான் என்று சொல்லி. எங்கிருந்து புறப்படுகிறான்? எருசலேமிலிருந்து. எருசலேம் தேவாலயம், எருசலேம் அப்பத்தின் வீடு, எருசலேம் சமாதானத்தினுடைய அனுபவம், ஜெருசலேம். அதை விட்டு இந்த மனுஷன் எங்கே போகிறாரு? எரிகோவுக்கு போகிறார். நம்முடைய வாழ்க்கை எருசலேமில் இருக்கணும், எருசலேமில் வளரணும், எருசலேமையே நாம் சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் தேவ சித்தம். ஆனால் இந்த மனிதன் எங்கே புறப்பட்டு போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழி என்று நாம் பார்க்கிறோம். வழியில் தான் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நிறைய
பேருடைய வாழ்க்கையில் சில வேளை தேவ சித்தமில்லாத பிரயாணங்கள், தேவ சித்தமில்லாத பிரயாணங்கள், தேவ சித்தமில்லாத டூர், தேவ சித்தமில்லாத பல இடங்களில் போய் பங்கு பெறுறதுனால அவருடைய மனது கெட்டு போகிறது. உண்மையா? உடனே தெரியாது, படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள். அங்கெல்லாம் அப்படி, இங்கே என்ன சியோன் மலை என்று சொல்லி ராணிப்பேட்டையிலேருந்து சித்தூர் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, பெரிய கேம்ப் போடுற இடம் இருக்குது. நிறைய பேர் வருஷந்தோறும் சியோன் மலையில் கூடுவாங்க. அதே போல் பள்ளிப்பட்டியில் சிலுவை காட்சியை காட்டிக்கிறதுக்காக பெரிய கூட்டம் கூடுறாங்க. அங்கே என்ன நடக்கிறவங்களுக்கு தெரியுமா? பெண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது, ஜோடி பொருத்தம் பார்க்குறது. சில கேம்ப் போகிறாங்க, அங்கே இங்கே கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த கேம்ப்லாம் நடக்கிற காரியம் என்ன? இந்த மாதிரி வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். அது கேட்ட சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கி விட்றாங்க. சந்தர்ப்பம் அதுதானே அப்படின்னு சொல்லி, அப்போது என்ன நடக்குதுங்க? பின்னாட்கள் அது வித்தியாசமாக மாறிவிடுகிறது. முதலாவது மனது கெடுக்கப்பட்டு விடும், அதுக்கப்புறம் சுபாவத்தில் வெளிப்படுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போன மனுஷனை போல அவசியமில்லாத பிரயாணத்தை செய்யவே கூடாது. தேவ சித்தமில்லாத பிரயாணம் செய்தால் நமக்கு பாதுகாப்பும் இல்லை. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் புறப்பட்டு போகிற வழியிலே என்று அங்கே பார்க்கிறோம். வழியில் என்ன நடந்தது? கள்ளர் கையிலே அகப்பட்டான். பிரியமானவர்களே, இங்கேயும் எருசலேமிலிருந்து எரிகோவுடைய தூரம் 27 மைலாம், 27 மைல். ஆனால் போய் சேர்ந்தானா என்றால் இல்லை, போகிற வழியிலேயே கள்ளர் கையில் அகப்பட்டு விட்டான். அவனுடைய நோக்கம் தீய நோக்கமாக இருந்ததுனால அது அவனுக்கு பாவமாக முடிந்து விட்டது. பெரிய ஒரு பாவம் செய்யக்கூட வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம். ஜெபத்தை பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை. அந்த சின்ன சின்ன காரியங்களே கூட நாம் பாவத்துக்கு ஏதுவாக இடம் கொடுப்போம் என்றால் தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறுகிறது இல்லை. ஆகவே பிரியமான வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையில் அவங்க வனாந்திரத்தில் முறுமுறுத்தாங்க, சோதித்தாங்க, அந்நிய தேவர்களை சேவித்தாங்க, விக்கிரங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, பலவிதமான பொல்லாத பாவங்களுக்கு இடம் கொடுத்தபடினால அந்த வழியிலேயே கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? அந்த யுத்த புருஷர் எல்லாரும், கீழ்ப்படியாத எல்லாரும் வனாந்திரத்திலேயே மாண்டு போயிட்டாங்க. இந்த வனாந்திரத்தில் மாண்டு போனாங்க. அதுபோல் இடையில எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போன இந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு விட்டான். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் எல்லாரும் ஆண்டு போயிட்டாங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேல் புத்தர் எகிப்தில் புறப்படும் போது யுத்த புருஷர் என்று சொல்லுகிறவர்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஏறக்குறைய 6 லட்சம் பேர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அத்தனை பேர் என்ன செய்தாங்க? மாண்டு போனாங்க என்று சொல்லப்படுகிறது. வனாந்திரத்திலேயே அவங்க பிரேதங்கள் விழுந்தது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க சந்ததி தான் கானானை சுதந்திரித்து கொண்டாங்க என்று நாம் பார்க்கிறோம். நம் வழியிலே மாண்டு போவதற்காக அல்ல, வழியிலே குமாரனை முத்தம் செய்வதற்காக. நம் வழியில் அழிந்து போக இருக்கணும்னா குமாரனை முத்தம் செய்ய வேண்டும். சங்கீதம் 2 கடைசியில் பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆனா தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை அண்டிக் கொள்ளவில்லை, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. யுத்த புருஷராக இருந்தாங்க, அவங்க எல்லாரும் வனாந்திரத்தில் மாண்டு போனாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தா படிப்படியாக அவங்க என்னென்ன பாவம் செய்தாங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு காட்டப்பட்டு அவங்க எல்லாரும் வனாந்திரத்தில் மாண்டு போயிட்டாங்கன்னு நாம் பார்க்குறோம். சிலர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் செல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இந்த வனாந்திர வாழ்க்கையை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். கள்ளர் கையில்
அகப்பட்ட அந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் இந்த கள்ளர்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கள்ளன் திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தாரே ஒழிய, இல்லையா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். அந்த கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷனுடைய நிலைமையை குறித்து நாம் முன்னாட்களிலேயே நாம் பார்த்துருக்கிறோம். வஸ்திரங்களை உரிந்து போட்டு காயப்படுத்தி குற்றுயிராக வழியில் விட்டுட்டு போயிட்டாங்க என்கிற காரியம் இங்கே நாம் பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். எனக்கு முன்னே வந்த எல்லாரும் திருடரும் கொள்ளைக்காரமாக இருக்கான்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கள்ளத்தனமான இல்லாவற்றில் திருட்டுத்தனமான பொல்லாத ஆவிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம், கள்ளர்கள் என்று சொல்லப்படுவது மட்டுமல்ல, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள். படிச்சிருக்கீங்களா? கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள்லாம் நிறைய காரியத்தை பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அறிந்து கொண்ட ஒரு சபை தான் எபேசு சபை. வெளிப்படுத்த 2:2 அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்கிறதை நீ கண்டாய். படிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை பொய்யர் என்று கண்டறியக்கூடிய ஒரு சுபாவம் இந்த எபேசு சபைக்கு இருந்தது. இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? பசுத்தோல் போற்றிய புலி போல அப்படி அநேக எழும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க, ஐக்கியத்தை கெடுக்க, தேவனுடைய அன்பில் வளருவதை கெடுக்க தடை பண்ண பல காரியங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசுவே சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 13:22. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களிடத்தில் எழும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு அனுபவம் ஏன் சம்பவித்தது? எரியோவுக்கு போகிறதுனால தான். எரியோவுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனால் கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள் நம்மை சந்தித்து நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து விடுவார்கள், ரட்சிப்பையே மாற்றி விடுவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:6. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் யார்? யூதன் தான், ஆனால் கள்ள தீர்க்கதரிசியாக இருந்ததை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் நாம் பார்க்கிறோம். எரேமியா 14:14 கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 14:14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, அப்போஸ்தலர் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதில் நாம் கவனமாக இருக்கணும். இல்லாட்ட வழியிலேயே நாம் கள்ளர் கையில் அகப்பட்டு விடுவோம். கள்ள சகோதரர்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் ஏற்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும்
கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ம். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இன்றைக்கி எத்தனை விதமான வேத புரட்டுகள் நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் நடக்குது. இன்றைக்கு யூடியூப் வந்ததுலேருந்து மனுஷனுடைய நிலைமையே வித்தியாசமாக மாறிவிட்டது. அதையும் இதையும் கேட்டு மனசில் பல காரியத்தை வைத்து மெய்யானது என்பது என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நல்ல காரியத்தை கற்றுக்கொள்வது நல்லது தான். ஆனால் தீமை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் என்ன செய்யணுமா? நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு 2 சபை கூட இருந்தால் போதும், உடனே அவங்க யார் பிஷப்பாக மாறிடுறாங்க, ரெவரண்டாக மாறிடுறாங்க, ஒரு பெரிய ஆட்களாக தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. அது நிமித்தமாக அவங்க இருக்கிறாங்களே ஒழிய ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்கள காணப்படவே முடிகிறதில்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாம் பார்க்குறோம். கிருஷ்ணகிரியில் விட 4-5 பிஷப் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்ல வேண்டாம், தங்களை பெரிய பிஷப்புன்னு காட்டிக்கொள்வாங்க. ஆனால் அடிப்படை உபதேசமே சில காரியத்துக்கு இல்லை, சில காரியங்களில் காணப்படுவதில்லை. பொதுவாக சுவிசேஷத்தை பற்றி சந்தோஷமாக நல்லா அறிவிப்பாங்க, நல்லது தான். ஆனால் அடிப்படை உபதேசமே தெரியாத அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் பிஷப்மாரும் ரெவரண்ட்மாரும் தங்கள் பேரை அப்படி அழைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாவிட்டால் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்ட மனுஷனை போல தான் காணப்படுவோம். 19 வெளிப்படுத்தல் 16-13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். எல்லாம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மேலே பொல்லாத ஆவிகள் அங்கே புறப்பட்டு வந்து தேவனுடைய ஜனங்களை கெடுத்து போடும். அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். நாம் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் போதகர்களுக்கும் நாம் விலகி நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் போய் சேர வேண்டிய இடம் என்ன? சீயோனும் எருசலேமும், புதிய எருசலேம். அதுதான் நம்ம போகணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளாகிய அந்தகாரத்தின் வல்லமைகளாகிய இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எரியோவுக்கு போன இந்த மனிதனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாகிட்டது பாருங்கள். ஆகவே நாம் திரும்பவும் எரிகோ கட்டக்கூடாது, 2வது எரிகோவுக்கு போகக்கூடாது. போகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எரிகோவில் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர். சரி, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகள் புத்திரர் எரிகோவிலும் இருப்பாங்க. ஆகவே அங்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பொய்யான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட லாசி லாரி என்கிற ஒரு பெரிய கள்ள போதகர் கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து பெரிய ஒரு ஆளை போல காட்டி கொண்டு கடைசியில் அவனை நம்பினவர்களும் ஒன்றும் இல்லாமல் போனாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம நடைமுறை காரியத்திலே பார்க்குறோமே, அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. 3வதாக நாம் பார்க்குறோம், அந்த எரிகோவில் என்ன செய்யக்கூடாது? தங்கக்கூடாது. எரிகோவில் யாரும் போய் தங்கக்கூடாது. குடியிருப்பாங்க எரிகோவில் இருக்கக்கூடாது. பர்த்திமேயு என்கிற குருடனை பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தாங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆமென். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. சரி, இந்த எரிகோவில் யார் இருந்தது? பர்த்திமேயு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 18:35 வாசிக்கலாம். 10:18-35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். மத்தேயு 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். சரி, இந்த பர்த்திமேயு குருடன் எங்கே இருந்தான்? எரிகோவில் இருந்தான். அப்போது எரிகோவினுடைய அனுபவமானது தெளிவான தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். சகை
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் பாருங்க, அவன் எங்கே இருந்தான்? எரிகோவில் இருந்த சகேயு போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்படக்கூடாது. சீமையும் கூட அவன் என்ன செய்தான்? அவன் எருசலேமில் இராதபடிக்கு எருசலேமை விட்டு வெளியே போனான். நமக்கு தெரியும், தாவீதை தூஷித்தான். அந்த நேரத்தில் அவனுடைய படைத்தலைவர் எல்லாரும் அவனை கொன்று போட கேட்டாங்க. யோவாப் அப்படி கேட்டான். ஆனால் தாவீது சொன்னார், என்னை தூஷிக்கும்படிக்கு கர்த்தர் இடம் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னாலும் பிற்பாடு ராஜு அரண்மனைக்கு வந்தபோது அவன் இந்த சீமையை ராஜாவை வரவேற்று போகிறான். இப்போ ராஜா சொன்னார், நீ மரணத்துக்கு பாத்திரவான் தான், என்றாலும் நீ எருசலேமில் இருக்கும் வரைக்கும் உன் ஜீவன் காக்கப்படும். எருசலேமை விட்டு நீ போகக்கூடாது. அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே குடியிரு என்று தாவீது சொல்லியிருந்தார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் கழுதைகள் காணாமல் போன போது அவன் எருசலேமை விட்டு வெளியே போனான். அதை அறிந்த சாலமோன் ராஜா அவனை கொன்று போட்டதாக ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எருசலேமில் விட்டு எரிகோவுக்கு போன ஒரு மனிதனை போல இங்கே நாம் பார்க்கிறோம், எருசலேமையே குடியிருந்த பத்திமேயு, சகையு இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். ராகாப்பும் கூட அந்த எரிகோவில் குடியிருந்தான். அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு புதிய வாடகை வீட்டு நாம் போனால் கூட ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து கேட்டு தேவசித்தமானால்தான் அங்கே போகணும். அதே போல் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றாலும் அல்லது கட்ட வேண்டும் என்றாலும் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டு தான் காரியத்தை செய்யணும். 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதை பாருங்கள். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகள். பாருங்க, இவ்விதமாக என்ன ஒரு காரியம் செய்தால், வீடு மாற்றணுமோ அல்லது குடியிருக்க வேண்டிய இடமோ என்னவா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன்படி நாம் செய்யணும். நம்ம தங்க வேண்டிய இடம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆபிரகாம் பஞ்சம் ஏற்பட்ட போது எகிப்துக்கு போனான். ஆனால் ஈசாக்கு பஞ்சம் ஏற்பட்ட போது எங்கே போகல? எகிப்துக்கு செல்லவில்லை. கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் குடியிருந்ததுனால அவன் வர வர பலப்பட்டான், மகாபாரி குடித்தனக்காரனாக மாறினான். ஆகவே எருசலேம் இந்த எரிகோவில் குடியிருக்கக்கூடாது, எரிகோவில் தங்கக்கூடாது. கடைசியாக அந்த எரிகோவினுடைய பொருட்கள் அதெல்லாம் என்ன செய்யப்படணுமா? சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்படி தானே? எல்லாமே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அறிக்கை பண்றான் பாருங்களே, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பிரமாணம் என்னவென்றால், யோசுவா ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், இந்த பட்டணத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சுட்டரிக்க வேண்டும். மனிதர் முதல் மிருகங்கள் வரை பொருட்கள் எல்லாமே சுட்டரிக்க வேண்டும் என்ற கட்டளை. ஆனால் இந்த ஆகான் என்ன செய்தான்? பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் உள்ள வெள்ளி, 50 சேக்கல் கொண்ட பொற்பாலம், இந்த 3ஐயும் அவன் எடுத்து ஒளித்து வைத்து கூடாரத்தில் வைத்து விட்டான் என்பதை அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, எரிகோவின் பொருட்கள் நமக்கு வேண்டாம். ஆமேன். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். இன்றைக்கு பொன்னையும் பொருளையும் தேடி பாபிலோனிய சால்வை என்று சொல்வது பாபிலோனிய நாகரீகம். அது எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும், வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பாபிலோன் நடுவிலிருந்து ஓடி என்ன செய்ய வேணுமா, தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பொல்லாத பாபிலோனிய நாகரிகத்துக்கும் நவ நாகரிகத்துக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது நமக்கு வேண்டாம். உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே பாடினா போதாது, வெறுக்கணும். பாபிலோனிய சால்வை உலக பிரகாரமான பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாமே முற்றிலும் பிரமாணம் தான், எல்லாத்தையும் சுட்டரித்து போட வேண்டும் என்று. ஆனால் ஒன்று யோசுவா சொல்கிறார், 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தாங்க. வெள்ளியையும், அப்படி சுட்டரிக்கும் போது வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்திலே சேர்க்கப்பட்டாங்க. கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்திலே சேர்ப்பதற்கு பதிலாக இந்த ஆகான் என்ன செய்தான், ரகசியமாக திருடி இச்சித்து அதை எடுத்து மறைத்து வைத்து ஒளித்து வைத்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தான். பாபிலோனிய சால்வை பொண்ணு வெள்ளி இதெல்லாம் தனக்கென்று சுயமாக எடுத்து வைத்து கொண்டான். அது பிரமாணத்துக்கு மீறின ஒரு செயல். ஆனால் யோசுவா சொல்லியிருந்தார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரும்பினாலும் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்ட இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஆலய பொக்கிஷத்திலே சேர வேண்டும். அல்லேலூயா. பொண்ணு விலை இப்போ எவ்வளோ ஏறி போயிட்டே இருக்குது. 86,000 சிலமே நமக்கு தெரியுமே, தோத்திரம் எத்தனைங்க விலை போயிட்டே இருக்குது. ஆக இயேசுவே கர்த்தரே சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவர் சொல்லி, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அப்போ நமக்கு வேண்டாமா? வேண்டாம் என்றால் வேண்டாம், வேணும் என்றால் வைச்சு கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஆலயம் மேலே கட்டணுன்னா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தின் பொக்கிஷத்தில் அவைகளெல்லாம் சேர வேண்டும். ஆனால் அவனோ தனக்கென்று அவன் எடுத்து வைத்துக் கொண்ட நிமித்தமாக அவன் கல்லெறிந்து, எவ்வளோ நிர்பந்தமான காரியம் பாருங்கள். ஆகவே ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எரிகோவை திரும்ப கட்டக்கூடாது, பழைய வாழ்க்கையை தொடரக்கூடாது, பழைய காரியத்துக்கு இன்னும் திரும்ப அடிமைப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவ மன்னிப்பை பெற்றிருந்தாலும் சபைக்குள்ளே இருந்தாலும் சிலர் குடிக்கிறதும், சிலர் மனைவி அடிக்கிறதும், சிலர் பல ரகசியமான பாவங்களை உட்பட்டு பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போயிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். காரணம் என்ன? திரும்பவும் அந்த எரிகோவை பட்டணத்தை கட்டுறது போல தான் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதன் முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை யோசுவா நமக்கு சொல்லியிருக்கிறார். 2வது, எரிகோவை நோக்கி பிரயாணம் பண்ணாதே, எரிகோவுக்கு போகாதே. அவசியமில்லாத எந்த ஒரு பிரயாணத்தையும் செய்யவே கூடாது. தேவசித்தமான எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற வேதம் சொல்கிறது. நியாயாதிபதி புத்தகத்தில், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது, சமாதானத்தோட போங்கள் என்று. ஆகவே அப்படிப்பட்ட காரியம் செய்யும்போது கையில் அகப்பட்டு பல சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் என்னுடைய மனது பாதிக்கப்பட்டு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே பின் மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். எரிகோவில் தங்கக்கூடாது, எரிகோவில் போய் குடியிருக்கக்கூடாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. 4வது, எரிகோவினுடைய பொருட்கள் எது மேல் நம் கண் வைக்கக்கூடாது. அவை எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால், தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவார். நிறைய பாட்டெலாம் இருக்குது. பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை சொல்லிக் கொடுத்த பாட்டு. ஆகவே வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு வெளியேறப்பெற்ற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். திரும்பவும் எரிகோவை கட்டாமல், எரிகோவுக்கு போகாமல், எரிகோவில் தங்காமல், எரிகோவின் பொருட்கள் மேலே ஆசை வைக்காமல் நாம் கர்த்தர் மேல் நம்முடைய வாஞ்சை விருப்பத்தையும் நிறைவேற்றுவோம். நாம் எழுந்து நின்று இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம்.
ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் எரிகோனுடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எரிகோவுக்கு போகக்கூடாது, எரிகோவில் தங்கக்கூடாது, எரிகோவை திரும்பவும் கட்டக்கூடாது. எரிகோவின் பொருட்கள் மேல் இன்னும் அதிகமான ஆசை வைத்து துன்பத்துக்கு ஈடாக சென்று விடக்கூடாது. கர்த்தருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்தில் என்னெல்லாம் சேர வேண்டுமோ அது சேரட்டும். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக கட்டியெழுப்பும்படியாய், இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் வளரும்படியாய் தந்த எல்லா ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நல்ல போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எரிகோவின் மதில்கள் விசுவாசத்தினால சுற்றி வரப்பட்டு அது விழுந்தது போல எப்போதும் அவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜெபமும் ஸ்தோத்திரமும் விண்ணப்பமும் எப்போதும் காணப்படும் போது எல்லா தடைகளும் நீங்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர்தான் தடைகளை நீக்கிறவராக எங்களுக்கு முன்னே செல்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எரிகோவை திரும்ப கட்டுகிற மேல் சாபம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல திரும்பவும் ஆண்டவரே பழைய வாழ்க்கைக்கு உட்படாதபடிக்கு எரிகோவாகிய உலகம் சுபாவத்தை உலகத்தை எங்களுக்குள்ளே கட்டியெழுப்பாதபடி நாங்கள் உலகத்தார் அல்ல என்பதை எப்போதும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வேறுபாடு ஜீவித்தை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. எரிகோ பட்டணத்திலே குடியிராதபடி, எரிகோ பட்டணத்தின் பொருட்கள் மேல் ஆசைப்படாதபடி கர்த்தர் மேல் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை விசுவாசம் வைத்து ஜீவிக்க உதவி செய்யும். இந்த நாட்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ள இப்படிப்பட்ட வேத வசனங்களை தந்திருக்கிறதுக்காக நன்றி. மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் எங்களை கட்டி எழுப்பி கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து இரக்கத்தை பெற காத்திருக்க அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.